வணக்கம் மக்களே. நான் உங்க சரண். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டாப் 10 ஐபிஎல் டீம்ஸை பத்தி பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டீமும் எத்தனை தடவை குவாலிஃபை ஆயிருக்காங்க அண்ட் எத்தனை ஃபைனல் ஆடி இருக்காங்க அண்ட் எத்தனை தடவை கப் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த டாப் 10 லிஸ்ட் போட்டிருக்கேன். இதுல உங்களோட ஃபேவரட் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப் 10 டீமோட லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹானரபிள் மென்ஷன். அது எந்த டீம்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்கன் சார்ஜர்ஸ். டெக்கன் சார்ஜர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 5 ஐபிஎல் சீசன் ஆடி இருக்காங்க. அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா 2 தடவை குவாலிஃபை ஆயிருக்காங்க, பிளஸ் ஒரு தடவை சாம்பியன்ஷிப் டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க. அதாவது 2009ல வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டீம் பேன் ஆயிடுச்சு. அதனால இப்ப டெக்கன் சார்ஜர்ஸ் இல்லை. அதனாலதான் இதை மட்டும் ஹானரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன். இந்த டாப் 10 லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 10th பொசிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்கன்றத மட்டும் தான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப 10th பொசிஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கெஸ் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. அதாவது பஞ்சாப் கிங்ஸ் தான் 10th பொசிஷன்ல இருக்காங்க. எதனால அப்படின்னா லாஸ்ட் 17 வருஷத்துல அவங்க 2 தடவை மட்டும் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க, ஒரு ஃபைனல் ஆடி இருக்காங்க. அதுவும் 2014ல சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டா. அந்த ஃபைனல்லையும் அவங்க தோத்துட்டாங்க. 9th பொசிஷன்ல இருக்க டீம் பாத்தீங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸா தான் அவங்க ஐபிஎல் ஆடிட்டு இருக்காங்க. அதுல 2 வருஷம் கண்டினியூஸா குவாலிஃபை ஆனாங்க. அதாவது 2022 அண்ட் 2023 அவங்க குவாலிஃபை ஆனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால ஃபைனலும் போக முடியல, கப்பும் ஜெயிக்க முடியல. 8th பொசிஷன்ல இருக்க டீம் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா 17 வருஷத்துல 6 டைம் பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் போயிருக்காங்க. அதுல ஒரு டைம் ஃபைனல் ஆடி இருக்காங்க. அதாவது 2020ல ஃபைனல் ஆடிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஃபைனல்லையும் அவங்களால பெருசா சக்சஸ் பண்ண முடியல. 7th பொசிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட் டீமா இருக்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் இருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து சேம் 17 சீசன் அவங்களும் ஆடி இருக்காங்க. அதுல வந்து 9 தடவை பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிருக்காங்க அண்ட் 3 ஃபைனல் ஆடி இருக்காங்க. அதாவது 2009, 2011 அண்ட் 2016 3 வருஷமும் ஃபைனல் ஆடிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால அந்த 3 ஃபைனல்லையுமே ஜெயிக்க முடியல. இது வரைக்கும் 17 சீசன்ல ஆர்சிபி ஒரு தடவை கூட கப்பு ஜெயிக்கல. மேபி இது வந்து 18வது சீசன், கோலியோட லக்கி நம்பர் 18 அப்படின்றதால இந்த 18வது சீசன்ல கோலிக்கு ஒரு கப்பு கிடைக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். 6th பொசிஷன்ல இருக்க டீம் பாத்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸும் லைக் எல்எஸ்ஜி 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 சீசனா மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பட் குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் கண்டினியூஸா குவாலிஃபை ஆனாங்க. அண்ட் அதுல வந்து 2022 அண்ட் 2023 2 வருஷமும் குவாலிஃபை ஆனாங்க. அதுல 2023ல ரன்னர் அப் ஆனாங்க. 2022ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீசன்லயே அவங்க உள்ள வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லயே கப் அடிச்சாங்க. அண்ட் 5th பொசிஷன்ல இருக்க டீம் பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் 15 சீசன் மட்டும்தான் அவங்க ஆடிருக்காங்க. ஒரு 2 சீசன் அவங்க பேன் ஆயிருந்தாங்க. அண்ட் அதுல வந்து 6 டைம்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க அண்ட் 1 டைம் ரன்னர் அப் ஆனாங்க. அது மட்டும் இல்லாம மொத ஐபிஎல் டிராஃபி அடிச்ச டீம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். 2008 ஃபர்ஸ்ட் இயர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் கப் அடிச்சாங்க. அண்ட் 4th பொசிஷன்ல இருக்க டீம் பாத்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பாத்தீங்க அப்படின்னா 12 சீசன் ஆடி இருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 7 டைம் பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க அண்ட் 2 டைம்ஸ் ரன்னர் அப் இருந்திருக்காங்க. அதாவது 2018 அண்ட் 24ல வந்து ரன்னர் அப் இருக்காங்க. ஒரு தடவை வந்து சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. அதாவது 2016ல வார்னர் கேப்டன்ஷிப் பண்ணப்ப அவங்க சாம்பியன்ஷிப் வாங்கினாங்க. அதுக்கடுத்து டாப் 3 பொசிஷனுக்கு வந்துட்டோம். இதுல டாப் 3ல இருக்க டீம் பாத்தீங்க அப்படின்னா கேகேஆர், அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் 17 சீசன் ஆடி இருக்காங்க. அதுல வந்து 8 சீசன் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க அண்ட் 1 டைம் வந்து ரன்னர் அப்பாவும் இருந்திருக்காங்க. அதாவது 2021ல வந்து ரன்னர் அப் ஆனாங்க அண்ட் 3 வருஷம் வந்து கப்பு ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 2012 அண்ட் 2014, 2024 அப்படின்னு சொல்லி 3 வருஷம் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. ஓகே, லெட் கம் டு த டாப் 2. டாப் 2 நிறைய பேரோட ஃபேவரட் டீம்ஸ் அந்த 2 டீம் தான் இருப்பாங்க. இந்த டாப் 2 வந்து 2 பேருமே ஈக்குவலா கப் வின் பண்ணிருக்காங்க. பட் நான் இங்க கப் வின் பண்ணதை மட்டும் பார்க்காம அவங்க எவ்வளவு டைம் குவாலிஃபை ஆயிருக்காங்க அண்ட் எவ்வளவு டைம் ஃபைனல் ஆடி இருக்காங்கன்றத பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட் போட்டிருக்கேன். அதுல செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்.
மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 17 சீசனுமே ஆடி இருக்காங்க. அந்த 17 சீசன்ல 10 டைம் பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அவங்க ரன்னர் அப் வந்திருக்காங்க. அதாவது 2010ல மட்டும் தான் ரன்னர் அப் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் வந்து டாமினன்ட் பண்ணி அவங்க ஐபிஎல் கப் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது 2013, 15, 17, 19 அண்ட் 20 அப்படின்னு சொல்லி 5 வருஷம் வந்து கப் வின் பண்ணியிருக்காங்க. 10 பொசிஷன்ல இருக்க டீம் நன் அதர் தன் சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 15 வருஷம் தான் விளையாண்டுருக்காங்க. ஆக்சுவலி ஒரு 2 வருஷம் வந்து அவங்களும் பேன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த 15 வருஷத்துல 12 டைம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க குவாலிஃபை ஆனாங்க. அண்ட் அந்த 12 டைம்ல 5 டைம் ரன்னர் அப் ஆனாங்க, 5 டைம் சாம்பியன்ஷிப் ஆயிருக்காங்க. ரன்னர் அப் பாத்தீங்க அப்படின்னா 2008, 12, 13, 15, 19 சொல்லி 5 வருஷம் ரன்னர் அப் வந்திருக்காங்க. அண்ட் 5 வருஷம் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. 2010, 11, 18, 21, 23 சொல்லி 5 வருஷமும் டாமினன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த டாப் 2 2 டீமுமே வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க டீம். அந்த 2 டீமோட மேட்ச் தான் நமக்கு தேர்ட் மேட்சா வருது. அதாவது 23 கமிங் 23 வந்து சென்னை சேப்பாக்கம் நடக்க போற மேட்ச். எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, மறக்காம லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட டாப் 10 டீம் எது, உங்களோட ஃபேவரட் டீம் எது, அது போக இந்த ஐபிஎல் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.